தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியில் காலையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு கல்வாரியின் தொனி தியான ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் சில நாட்களில் கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறப் போகிறோம். நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்மஸ் என்றால் வேறொரு மதத்தினுடைய கொண்டாட்டமாகிய நாள். அந்த நாட்களில் ரோமானியர்கள் சூரிய பகவானுக்கு கொண்டாடின ஒரு நாள் தான் இந்த கிறிஸ்மஸ் என்ற பண்டிகை. அதை தான் அவர்கள் மார்கழி 25 கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மார்கழி 25 பிறக்கவில்லை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது நான் வாசித்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது மார்கழியிலே நடந்த ஒரு சம்பவம் அல்ல என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அது தை மாதமாயிருக்கலாம், மாசி மாதமாயிருக்கலாம், மார்கழி மாதமாயிருக்கலாம். எங்களுக்கு மாதமெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இயேசு பிறந்தார் என்பது தான் நிச்சயம். அவர் பிறந்தாரா? நீங்களும் நானும் தான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களை அவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரே, உங்களை மாற்றினாரே, அதுதான் சான்றாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நான் வாசித்த இந்த பகுதியிலிருந்து உங்களோடு ஒரு சிறிய தியான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக நற்செய்தியாளர்கள் நற்செய்தி கூட்ட முடிவிலே அழைக்கும் பொழுது இந்த வார்த்தையை வாசிப்பார்கள். ஆனால் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது லாவோதிக்கியா சபைக்கு என்று நாங்கள் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லாவோதிக்கியா சபையில் இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு வெளியே இருந்தாராம். ஆகவே அவர் சபைக்குள்ளே வருவதற்கு சபையின் கதவை தட்டுகிறதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பார்ப்போம் இன்றைக்கு இதிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி கிடைக்கிறது என்று. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் இயேசு கிறிஸ்து வெளியே நிற்கிறார். அவர் ஒரு கதவை தட்டி கொண்டிருக்கிறாராம். நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிற இந்த செய்தியில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அவர் இன்றைக்கும் கதவுகளை தட்டி கொண்டுதான் இருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பு காலஞ்சென்ற பாஸ்டர் சாண்டி அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடக்க ஆராதனைக்கு பிறகு நடந்த ஸ்தோத்திர ஆராதனையில் அன்றைக்கு இயேசு என்னுடைய இருதயத்தின் கதவை தட்டினார். என்னுடைய கதவை தட்டின பொழுது அன்றைக்கு நான் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தபடியால் அவர் உள்ளே வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நான் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்குள் வந்து தங்கிவிட்டார்.
அதுபோல தான் இன்றைக்கும் அநேகருடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் கதவையும் தட்டுகிறார். மகனே மகளே, நான் உனக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வெளியே இருந்து தட்டுகிற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்றைக்கு மட்டும் நடந்ததல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய பெற்றோர்கள் யோசேப்பு மரியாளும் குடிமதிப்பு எழுதுவதற்காக நாங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு தீர்க்க தரிசன நிறைவேற வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே வந்த பொழுது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இயேசு பிறக்க வேண்டும். அவர்கள் இடம் தேடினார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இதை குறித்து தெளிவாக பேச நேரமில்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம்? இங்கே இயேசு பிறக்கும் பொழுதும் அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் தேடினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுக்கிறதுக்கு அவர் யார் என்று தெரியாமல் இடமில்லை என்று சொன்னார்கள். இதை நாடகங்களிலே நடிப்பார்கள். ஆகவே இந்த காட்சியை நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு இடம் கொடுக்க முடியாமல் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று வாசிக்கிறோம். மாட்டுத் தொழுவம் என்றால் சத்திரத்துக்கு வெளியே பயணிகள் வந்து தங்களுடைய மிருகங்களை கட்டி வைக்கிற இடம். அங்கேதான் இயேசுவுக்கு இடம் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், அவர் வெளியே இருந்து தட்டி கொண்டிருக்கிறார். அவர் குழந்தையாக அல்ல, அவர் வந்து உங்களுக்காக எனக்காக பாரசிலுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற வரப்போகிற இயேசு ராஜா அவர்தான் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். பிறந்த பொழுதும் அவருக்காக அவருடைய பெற்றோர்கள் தங்குவதற்கு இடம் தேடினார்கள். ஆனால் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சகையு என்ற ஒருவன், அவனை இயேசு பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வருந்தி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போனார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இப்பொழுது அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் அவருக்கு இடம் கொடுத்தார்கள். ஆனால் அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இடம் இல்லாமல் தான் அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானம் பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நான் உள்ளே வர வேண்டும், நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று. உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்களா? இன்று அதிகாலையிலே உங்களுடைய உள்ளத்தை திறந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சகைவை போல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் நீர் உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இனியும் தாமதிக்காமல் உள்ளத்தின் கதவை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. நீர் உள்ளே வந்து அவர்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பிறக்கப் போகிற இந்த புத்தாண்டு பண்டிகை காலம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியுங்க. சமாதானத்தினால் நிரப்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.